மணிகண்டன் சிவசன்ற பையங்க 2 பேரும் கட்டணாடி சேர்ந்தவங்க. அவங்க 2 பேரும் அவங்க அலவனாரி கோவிலில் ஆடுதடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லை. மற்றபடி இவங்க முன்பகையாக இருந்து பிடிச்சி கொண்டு போய் வச்சு அடித்து தான் பண்ணியிருக்காங்க. அடித்து கொண்டிருக்காங்க. இதில் 13 பேர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் சில 3 பேர் முக்கியமானவங்க கொஞ்சம் வசதி படைத்தவங்கெல்லாம் வெளிநாடு போயிட்டா சொல்கிறாங்க. அவங்களும் வந்தால் தான் நாங்கள் பாடி வாங்குவோம்ன்ற ஒரு கண்டிஷனில் இருக்கோம். சிவசங்கரன் மணிகண்டனை கொன்றவர்களுக்கு அடித்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த காவல்துறையும் சரி, இந்த நீதிபதிகளும் சரி தக்க தண்டனை வழங்கணும். அவங்கள பிடிச்சி அவங்க என்ன இவ்வளோ கொடூரமாக கொன்னவங்களுக்கு ஒரு தக்க தீர்ப்பு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நாங்கள் பிரேதத்தை வாங்கி மனம் சந்து பண்ணுறோம். அப்படி இல்லையா அவங்களுக்கு இந்த கோர்ட்டும் சரி, இந்த போலீஸும் சரி தக்க தண்டனை வழங்கினாதான் அது எல்லாத்துக்கும் உள்ள இதோட விடக்கூடாது. மிருகங்களாக இருந்திருக்காங்க. மிருகங்களை கொடுமையாக கொண்டிருக்காங்க. நாங்கள் வளர்த்தும் பிரயோசனம் இல்லை. கொடுமையாக கொண்டுட்டாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு தண்டனையை கொடுக்கணும். வெளிநாடு போயிருக்குங்கிறாங்க. அந்த 3 பேரும் பிடிக்கணும். அப்படி இல்லை அவங்க பேரண்ட்ஸு, அக்காமாரு, தம்பி, அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் பிடிச்சிடணும். அவங்க 3 பேரையும் பிடிச்சி அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். அப்போத்தே கறி விருந்து நடந்திருக்கு. எங்கள் கோயில் திருவிழா. அதில் முனி கோயில்னு சொன்னாங்க. கருப்பு கோயிலும் கறி விருந்து நடந்ததில் தான் தகராறு நடந்திருக்கு. மற்றபடி ஆடை பிடிக்கலை, மாடு பிடிக்கலை, கோழி பிடிக்கலை. இது வேணுக்குன்னே செஞ்சு என் தம்பிமாரை கொண்டிருக்காங்க 2 பேரையுமே. தாய் இல்லாமல் தகப்பு இல்லாமல் வளர்த்த பிள்ளையே நாங்கள் மனசு அவங்களை அடித்து மனசை வலிக்காமல் வளர்த்துருக்கோம். ஆனால் அவங்க கொடுமையாக கொண்டிருக்காங்க. கொடுமையாக கொண்டவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இந்த பத்திரிகையும் சரி, இந்த கோர்ட்டும் சரி, இந்த போலீஸாரும் சரி அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் நாங்கள் பிரேதத்தை வாங்குவோம். இல்லையா வாங்க மாட்டோம்.